ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அபூர்வமான ஒரு கிழங்கு வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு எப்படியெல்லாம் கிடைக்கிது, எங்கே கிடைக்கும், இந்த கிழங்கோட பேர் என்ன, இந்த கிழங்கை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அம்மா குக்கிங் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிழங்கோட பேர் மிருகன் கிழங்குங்க. இந்த மிருகன் கிழங்கோட செடி தான் இப்போ பார்க்குறீங்க. இந்த செடி கீழே வேரில் தாங்க காய் வரும். இன்னும் கொஞ்சம் வளரணும். இது குட்டியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியல. கிழங்கு வந்த பிறகு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த கிழங்கை காமிக்கலாம். அந்த கிழங்கை தோல் எடுக்கணும். இந்த கிழங்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் பிளாக்காக இருக்கும். இதுதான் இந்த தோலை மேல் தோல் நல்லா சீவிடணுங்க. இந்த மாதிரி சீவிடுங்க. சீவிட்டால் ஒயிட் கலரில் வரும். இந்த தோல் மேலே இந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கை படக்கூடாதுங்க. பட்டுருச்சுன்னா நமைக்கும். அதாவது கருணக்கிழங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கையில் பட்டாலோ இல்லை நாக்கில் பட்டாலோ நமைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இதுவுமே நமைக்கும். அதனால் இதை பதமாக தோல் எடுக்கணும். கை கால் மேலெலாம் எதுவுமே படாமல் இதை தோல் எடுத்துடணும். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் மொத்தமாக இல்லாமல் ரொம்பவும் நைஸ் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு புல்லாக கட் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் வேக வச்சா எப்படி இருக்கும், கட் பண்ணி சமைப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி குண்டானில் தாங்க வச்சுருக்கேன். போட்டுட்டு இதில் ஒரு பிடி அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இது கிழங்கோட அளவுன்னு பார்க்க போனீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு வரும். தோலெல்லாம் எடுத்தது போக ஒரு 3-3.5 கிலோ அளவுக்கு தான் வந்துச்சு. இது மேலே புளியாந்தழை முக்கியமாக போடணும். அப்போ தான் நமைக்காது. இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்கணுங்க அவிக்கிறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ இதில் புளியாந்தழை நிறையவே போடணுங்க. அதில் இருக்கிற புளிப்புத்தன்மை இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நமைக்கிறது கம்மியாயிடும். அதனால தான் புளியாந்தழையை போட்டு அவிக்கணும். இப்போ அடியில் புளியாந்தழையை குலுக்கி விட்டோடனே பாதி போயிடுச்சு. இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் புளியாந்தழையை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 10-15 நிமிடமாவது இது வேகணுங்க. இட்லி வேகிற டைமை விட கொஞ்சம் கூடுதலாக இது வேகணும். நல்லா வெந்தால் தான் நமைக்காது. காய் நல்லா காஞ்சி வத்தி வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ ஒரு காய் எடுத்து பார்க்கலாம். அந்த காய் எடுத்து நீங்கள் லைட்டாக அமுக்கி பார்க்கலாம். அமுக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக அமுங்கும், அது போதுமானது. இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர், அதாவது அரிசி பை ஒரு கோணி எடுத்திருக்கேன். அது மேலே இப்போ இந்த கிழங்கெல்லாம் கொட்டி காய வைக்கிறேங்க வெயிலில். நல்லா வெயில் அடிச்சுதுன்னா ஒரு 4 நாளில் நல்லா காஞ்சிரும். வெயில் கம்மியாக இருந்தால் ஒரு 10 நாளாவது காய வைக்கணும். இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு காலையில் காய வச்சிங்கன்னா சாயந்தரம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி காஞ்சதும் அந்த புளியாந்தோலெல்லாம் பறந்துருங்க. அதனால் இதை நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெள்ளை விளையர்னு இருக்குது. காய் வெந்ததும் அதே மாதிரியே இருக்குது. இது நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ 10 நாளுக்கு அப்புறம் இது காஞ்சி தான் உங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சிட்ருக்கேன். இந்த காய்ந்ததும் இந்த கிழங்கு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எண்ணெயில் வறுத்து அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா காரக்குழம்பு வைக்கலாங்க. மெயினாக இந்த கிழங்கை குளிர்காலத்தில் வத்தல் போட்டு வச்சு பழகணும். வெயில் காலத்தில் தாங்க இதை குழம்பு வைத்து சாப்பிடுவாங்க. அதுவும் காரக்குழம்பு வைத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. உஷ்ணத்தை எடுக்கக்கூடியதுங்க இந்த கிழங்கு. ரொம்ப குளிர்ச்சியானது. குளிர்காலத்தில் இந்த கிழங்கை சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கும். அதனால் இதை வெயில் காலத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த கிழங்கை வத்த போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பழகிடும். பழகினதும் வெயில் காலத்தில் அடிக்கடி இதை தாங்க நான் குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அப்படியே வறுத்து தொட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஊரில் இந்த கிழங்கு இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன பேர் சொல்வீங்கன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கு யாருக்கெல்லாம் தெரியாதுன்றதையும் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழங்கு நீர் ஓட்டத்தில் தான் அதிகமாக இருக்கும். அதுவும் கிராமங்களில் தான் இது பார்க்கலாம்.
இந்த கிழங்கு கிடைச்சா தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் தொட்டிலேயே வந்து இதை வளர்க்குறாங்க. ஆனால் தண்ணி நிறைய தேவைப்படும். வளர்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றி இந்த செடியை வளர்த்து பாருங்கள். இந்த கிழங்குல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கிழங்குங்க. இந்த கிழங்கு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வத்தை போட்டு வச்சுக்கோங்க. வத்தை கிடைச்சாலும் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சு, இந்த கிழங்கோட அனுபவம் எப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.